ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஜே ஹோம் பேக்கர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியாக அப்புறமா ஒரு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு எலிகன்ட் லுக் தரது மாதிரியான ஒரு டெக்கரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்ய போகிற இந்த டெக்கரேஷனோட நேம் சுகர் ஷீட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸு சுகர் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுகர் பார்த்தீங்கன்னா இதை வந்து கேஸ்டர் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுகரோட இந்த கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் சைஸில் இருக்கணும். சிலது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப சின்னதாக நைஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு மீடியம் சைஸுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ஷீட் வந்து நமக்கு பிரேக் ஆகாமல் கரெக்டாக கிடைக்கும். அப்புறமா ஒரு சிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. இப்போது சிப்லாக் கவர் தான் வேணும் அப்படின்னு இல்லை, நார்மல் கவர் இருந்தாலும் போதும். நம்ம அந்த சுகர் வெளியே சிந்தாமல் மேலே ஏதாவது ரப்பர் பேண்ட் ஏதாவது வச்சு நம்ம டைப் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அந்த கவருக்கு உள்ளால நம்ம எடுத்துக்கிட்ட 1 கப் சுகரை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் அதில் நியான் பிங்க் கலர் 3 ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். ஜெல் கலராக இருக்கணும், லிக்விட் கலர் எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன கலர் எடுக்கிறதுக்கு விருப்பமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். கவரோட எட்ஜஸை லாக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரியாக கலர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நம்ம இப்போ டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம்னா கையில் எல்லாம் அந்த கலர் ஒட்டிக்கும். அதனால் இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கலர் எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கிடச்சிச்சு. இதை இனி ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லிக்விட் குளுக்கோஸ் எடுத்துக்கலாம். லிக்விட் குளுக்கோஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ வந்து ஸ்பூன்லேருந்து அது ரிமூவ் ஆகி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம கலர் மிக்ஸ் பண்ண சுகர் கூட சேர்த்துக்கிட்டு கையில் ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் குளுக்கோஸையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் நம்ம ஒரு க்ளவுஸ் வியர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா லிக்விட் குளுக்கோஸ் ரொம்ப கம் மாதிரி இருக்கும், நம்ம கையில் வந்து ஒதுக்கிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம க்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரியாக நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இதை நம்ம ஒரு சிலிக்கான் ஷீட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணும்போது சிலிக்கான் ஷீட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். சிலிக்கான் ஷீட் மேலே வச்சதுக்கப்புறமா கை வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபாண்டன் ரோலர் எடுத்துகிட்டு அதை நமக்கு தேவையான லென்த்துக்கும் ஹைட்டுக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம அவனை ப்ரீஹீட் போடலாம். 100 டிகிரி டெம்பரேச்சருக்கு 10 மினிட் ப்ரீஹீட் போட்டு விட்டுடலாம். ஸோ நம்ம ஷேப்புக்கு தேவையாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்லேருந்து கொஞ்சம் சுகர் எடுத்து அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணி விடணும். அதே மாதிரி கிராக் பேட்டர்ன் இருக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கிராக் இருக்கிற இடத்துலையா வச்சு உடஞ்சி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கிராக் எதுவும் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன கேப் இல்லாமல் அதில் அந்த சுகர் வச்சு ஃபில் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இதை 100 டிகிரி டெம்பரேச்சருக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா சிலிக்கான் ஷீட்டை வெளியில் எடுத்து ஒரு 1/2 hour கூல் பண்ண விட்டுடலாம். நல்லா கூல் பண்ணதுக்கப்புறமா நம்ம அது ரிமூவ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், அது நல்லா அழகாக ரிமூவ் ஆகி வந்திருக்கு. ஒரு ஷீட் ஃபார்மில் நமக்கு கிடச்சிருக்கு. அது நமக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, அது பெண்ட் பண்ணாலும் அது பிரேக் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரியாக தான் நமக்கு கிடைக்கணும். ஃபாண்டன் மேட்டில் அந்த சுகர் ஷீட்டை நம்ம எடுத்து வச்சுட்டு அதோட பாட்டமை லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கேக்கில் வைக்கும்போது அன்இவனாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அதை நம்ம லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் ஷீட்டை நம்ம அப்படியே எடுத்து கேக்கோட சைடில் வைக்கலாம். நம்ம ஃபாண்டன் எல்லாம் அப்ளை பண்ணுறது மாதிரியாக சுகர் ஷீட்டையும் நம்ம அந்த மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ கேக்கில் வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தேவையில்லை. அது ஆல்ரெடி கேக்கு வெட்டாக இருக்கிறதுனால இந்த சுகர் ஷீட்டு ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ அந்த ஷீட்டு வந்து நான் செய்திருந்த கேக்கு விடவும் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் அந்த ஹைட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஷேப்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் இல்லைன்னா சில்வர் கலர் டஸ்ட்டை நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சைட்ஸில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு இதோட ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த டெக்கரேஷன். பார்த்தீங்களா, எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். கேக்கு மேலே கொஞ்சம் பிளாங்காக இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து ஒன்றோட சின்ன ஃப்ளவர் ஏதாவது வச்சுக்கிட்டுக்கலாம். கொஞ்சம் கூட அழகாக இருக்கும். நான் இப்போ இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலானதுனால 2022 வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.